ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா டாபிக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பயுமே வாரத்தில் ஒரு நாள் போய் சந்தையிலலாம் போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்து காய் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுற ஆர்கனைசர் வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறத பார்க்க போகிறோம். எப்பயுமே காயெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எப்பயுமே நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் கல்லுப்பு ராக் சால்ட்டுன்னு இல்லைங்களா, அதை போட்டு நல்லா அதில் நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவிட்டு ஒரு துண்டில் தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடணும் நம்ம வந்து கிச்சன் மேடையில். அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு வெட்டாயிடும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதை தான் நான் வந்து ஆல்ரெடி வாங்கி ஏற்கனவே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத இன்றைக்கி நான் காட்ட போகிறேன், எப்படிலாம் காய் ஸ்டோர் பண்ணுறேன்ட்டு. கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைப் ஆஃப் கீரை வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி, எலுமிச்சப்பழம், இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க, நீல வகை. அப்புறம் வாழைப்பூ, இது 20 ரூபா. சொரக்காய் வந்து 20 ரூபா. எலுமிச்சப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமே பார்த்தீங்கன்னா இப்போ 10 ரூபான்றாங்க. நம்ம இதில் சந்தையில் வாங்கினதுனால 4 பழம் வந்து 20 ரூபா. கத்திரிக்காய் வந்து 1/2 கிலோ 20 ரூபா. இது வந்து ஒரு ஆர்கனைசர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக 6 செப்பரேட் ஸ்பேஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்கட் மாதிரி இருக்குது. இந்த பேஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அந்த காய்களை கூட இதில் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்புறம் எலுமிச்சப்பழம், இது பச்சை மிளகா எப்பவுமே காமனிக்கு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா 1 வீக்னால உங்களுக்கு கேடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டெல்லாம் தோலை உரித்து அதை நம்ம பாக்ஸில் வந்து ஒவ்வொரு செப்பரேட் இந்த மாதிரி கண்டெய்னர் இருக்கிறனால அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்போ தேவைன்னும் போது ரசம் செய்கிறதுக்கு, சாம்பார் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பூண்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல் நீக்கி அதில் வந்து ஒரு 30-40 கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு இதில் பார்த்திங்கன்னா கொள்ளளவு பிடிக்குது. அதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து டெய்லி வந்து மார்னிங் எடுத்து சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முடிஞ்சவரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல கூட காயை கட் பண்ணி வச்சு நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக ஏர் டைட்டராக தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. இது ஃபுட் கிரேடு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்குது, டைமும் வந்து உங்களுக்கு மிச்சமாகுது. மெயினாக மார்னிங் நம்ம எழுந்தோன்னே டென்ஷனே ஆகாமல் சமையல் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது வந்து எக் ட்ரே. இந்த எக் ட்ரே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டஜன் அளவுக்கு எக் வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு எக் ட்ரே வாங்கி வச்சு ஒரு 2 டஜன் முட்டை பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம இது பார்த்திங்கன்னா சைடில் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். இது பாருங்க நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிட்டத்தட்ட நான் பார்த்திங்கன்னா இந்த எக் ட்ரேலாம் பார்த்திங்கன்னா 1 இயராகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுவும் பிலோ பார்த்திங்கன்னா 200 ருபீஸ்க்குள்ளே தான் வருது. உங்களுக்கு இந்த எக் ட்ரே டீட்டெயில்ஸ் மற்ற எல்லா ஆர்கனைசர் டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கூட நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ண பார்க்குறேன். அப்படி நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா மார்னிங் நம்ம எழுந்து நம்ம செய்யும் போது வேலையே நம்மளுக்கு சொல்ல முடியும். எக்கும் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருன்ற பயமும் இருக்காது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால கெட்டும் போகாது. 1 வீக் வரலும் எக்கை வந்து வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஃபேமிலியாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரே வாங்கிக்கோங்க. சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு டஜன் வாங்குற அளவுக்கு அந்த மாதிரி ஆர்கனைசரும் ஆன்லைனில் விற்கிது. அது மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த லிட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியும் நல்லா டைட்டாக இருக்குது. ஏர் டைட்டாக இருக்கிறனால நல்லா க்ளோஸ் பண்ணுறதுக்கு, எடுக்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சேவிங். உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப டம்ப் பண்ணி அடைக்காமல் சின்ன இடத்துலையே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி நீல வகை சொரக்காலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க. இதை வந்து இந்த மாதிரி நீளமாக இருக்கிற அந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா ஓப்பன் ட்ரே தான், அதில் கூட நம்ம வச்சுக்கலாம். வைக்கும்போது உங்களுக்கு இது தண்ணி காய் தான், மேலே தோல் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா வந்து கவர் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீரையெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அடுத்தது வாழைப்பூ பார்த்திங்கன்னா இது 20 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நான் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தோம். வீக்லி ஒன்ஸ் எப்பவுமே வாழைப்பூ நம்ம உணவில் இன்டேக் எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. நானும் அடிக்கடி வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். வாழைப்பூ பொரியலினுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வாழைப்பூ வந்து சீக்கிரம் கருப்பு கட்டிடும். அதில் தண்ணி விடும்போது உங்களுக்கு பூவும் அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் நல்லா கவர் பண்ணி அதை எடுத்து நம்ம ஆர்கனைசரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கீரை கட்டையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தனித்தனி கவரில் போட்டுக்கோங்க. இது வந்து சக்கோத்தி கீரைன்னு முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரைங்கெலாம் பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வேறு உள்ள கீரைகள்லாம் நம்ம வந்து உணவில் எடுத்துக்கும் போது அடிக்கடி அதனோட முழு சத்து நம்மளுக்கு கிடைக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாலேருந்து எங்கள் பாட்டியிலேருந்து இந்த மாதிரி தான் சொல்லி இப்படிப்பட்ட கீரை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நானும் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போல்லாம் போகும்போது கடையில் வந்து இந்த மாதிரி வேறு உள்ள கீரைகள்லாம் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நான் வாங்கிட்டு வந்துட்டு, ஆனால் அந்த வேர்லாம் பார்த்திங்கன்னா மண் இருக்கும், நம்ம வந்து அலசிட்டு அதுக்கப்புறம் கீரை வந்து கொஞ்ச நேரம் ஃபேன் கடியில் வச்சுட்டு கூட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
அடுத்தது இப்போ இந்த இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மூடி பார்த்தீங்கன்னா நல்ல ஏர்டைட்டராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஸ்பேஸ் சேவிங் ப்ளஸ் நம்ம வந்து வைக்கும் போதும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது இது வந்து சிறுகீரைக்கட்டு நானே எப்பவுமே வேறுள்ள தான் வாங்குவேன். முடிஞ்ச அளவுக்கு வேறுள்ள கீரைகளே வாங்கி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல ஒரு உணவுகளை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஃபுல் நியூட்ரிஷனும் அவங்க உடம்புக்கு போய் சேரும். இது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், அதாவது கெமிக்கல் போடாத கீரைகள் தான். நம்ம வந்து நாட்டுக்கு மருந்து எதுவுமே அடிக்காமல் டைரெக்டாக விளையிற இடத்துல விவசாயிங்களை டைரெக்டாக வந்து இதில் தான் உழவு சந்தையில் தான் வைக்கிறாங்களோ அங்கே தான் வாங்குறேன். அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர் இப்போ லாஸ்ட் வீக் நம்ம லேடிஸ் ஃபிங்கர் செஞ்சது போக மீதி இருக்குது, அதை தான் இப்போ எடுத்து வச்சுக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் லேடிஸ் ஃபிங்கர் நம்ம சேர்த்துக்கும் போது வெண்டைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனுடைய பசையெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்புக்கெல்லாம் நல்லா வலுப்பெறும். நம்ம முட்டு வலியில் இருக்குங்களா அதுக்கெலாம். இது பச்சை கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், இது நாட்டு கத்திரிக்காய்னுவாங்க. இந்த கத்திரிக்காயில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா காம்பு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு அந்த கத்திரிக்காயில் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி காய் வாங்குங்க. ரொம்ப எலசாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி காய் வந்து கத்திரிக்காய் கடையில் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நாளைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் கடையில் தான் நம்ம வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம நாளைக்கு என்ன செய்கிறன்றதை நாளே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது. தூங்கி எழுந்தோடனே நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மைண்டும் நல்லா ஒரு டீ வச்சு நல்லா ஒரு மசாலா டீ குடிச்சதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் வந்து செப்பரேட் இப்படி எடுத்து வைக்கிறனால நம்ம வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்மளுக்கு ப்ரிப்ரேஷனாக எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு சீக்கிரம் சட்டுன்னு வேலை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடலாம் மூவ் பண்ணி. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் நாளைக்கு என்ன குழம்பு செய்ய போகிறோம், என்ன காய் பொரியல் செய்ய போகிறோம், அதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டெய்லியுமே இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனாலும் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு செய்யும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலை செய்யலாம். பாருங்கள், இப்படி தான் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து இப்போ இந்த காய்கறிகளெல்லாம் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மூடி போட்டு. நம்ம எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ரிப்ரேஷனாக நம்ம ஆல்ரெடி காயெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு துண்டில் வச்சு தொடச்சிட்டு தண்ணியே இல்லாமல் அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செப்பரேட் ஆர்கனைசர், இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசரில் நம்ம வைக்கும் போது வேலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மைண்டு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீட்டில் எப்பயுமே என்னென்னலாம் நம்ம செய்கிறன்றதை இனிமேட்டு ஒவ்வொரு வீடியோவில் புதுசாக நான் பண்ண போகிறேன், காட்ட போகிறேன். நம்ம என்ன பண்ணுறது உங்களுக்கு நான் வந்து என்னோட ஈஸியாகவே எந்த அளவுக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம பண்ணுறன்றது தான் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு வேறு எதுவும் இல்லை. பட் நீங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர்னு நான் வந்து ஆக்சுவலி ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக நீட் பண்ணிவிட்டு அது எந்தெந்த ரேக்கில் என்னென்னலாம் வைக்கலான்றது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். குட்டி குட்டியாக உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நம்ம வீடியோவில் இனிமேட்டு புதுசு வீடியோவில் வந்து ஆட் பண்ணலான்னு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து பாருங்கள், வச்சுட்டு அசம்பிள் பண்ணிவிட்டு எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனலாக. பாருங்க, அதே மாதிரி பால் பாட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் வாட்டர் பாட்டில், அப்புறம் மருந்து ஒரு சில மருந்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம இது பண்ணும்போது அந்த மருந்தினுடைய தன்மையும் உங்களுக்கு மாறாது. அதை தான் நான் இந்த சைட்லலாம் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் என்னென்ன தேவையோ அந்த மருந்தெல்லாம் ஒரு சிலதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். பாருங்க, எல்லா ரேக்கும் வந்து அப்படியே வச்சாச்சு. இந்த மாதிரி ஹேண்டில் உள்ள ஆர்கனைசர்லாம் வாங்கினேன், எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், கீழே விடாது, ஸ்லிப்பே ஆகாது. இங்கே பாருங்க, இப்படி வச்சு கையில் வச்சு எடுத்துகிட்டு திருப்பி தள்ளி விட்டுடலாம். அதே மாதிரி சில வகை ஆர்கனைசர்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன்லாம் இருக்கிறதுலையும் பாருங்கள் எடுக்கிற மாதிரி தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அதனோட வாய்ப்பகுதி. இப்போ இழுத்துக்கிட்டோம், நம்ம இழுத்தே என்னென்ன இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிவிட்டு தேவைன்னா மட்டும் அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிகிறது. நம்ம மீண்டும் ஒரு அனதர் வீடியோவில் சந்தேகம் புதுமையான வீடியோவில் பாருங்கள். க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜை. இப்படி தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசர் எப்பவுமே பண்ணுவோம். வீக்லி ஒன்ஸ் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்படி வந்து செப்பரேட்டாக ரேக்கில் வைக்கும் போது நம்மளுக்கு காலையில் மார்னிங் எழுந்து சட்டுன்னு வேலையும் முடியும். ப்ரிப்ரேஷனாக நாளே நம்ம இந்த காய் தான் செய்ய போகிறோன்னு டிசைட் பண்ணி வச்சு ஒரு சில காய்களை நான் கட் பண்ணி நம்ம வந்து அந்த குட்டி குட்டி ஸ்டோரேஜ் கட்டிருந்தீங்களா, குட்டி அந்த 6 ரேக் உள்ள கண்டெய்னரு செப்பரேட் ரேக்கில் அதில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பேஸ்கெட்டில் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து அதை அப்படியே எடுத்து கூட நம்ம வேக வச்சு செஞ்சுக்கலாம். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் எப்பவுமே இப்படி தான் நம்ம வந்து வீக்லி
ஒன்ஸ் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்குவோம். பழம்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸில் தான் நான் வைப்பேன், ஃப்ரிட்ஜில் மேக்ஸிமம் வைக்க மாட்டேன். மாம்பழம், வாழைப்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பனில் அது ஒரு ரேக் இருக்குது தனியாக, அதிலே நம்ம வந்து எப்போயுமே ஸ்டோர் பண்ணிக்குவோம். இதே மாதிரி மீண்டும் ஒரு புதுமையான வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுமையான வீடியோ இனிமேட்டு போடலான்னு இருக்கேன். என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணா சொல்லிச்சிருக்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடன் கூட வரும். என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்குறவங்க. மேலும் ஒரு அனதர் வீடியோஸ் அதிலிருந்து உங்களிருந்து விடைபெறுவது ரேவதி சரவணன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லது.